மேச ராசி செவ்வாயை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி, நல்ல ஒரு துணிச்சல் நிறைந்த ஒரு ராசி. அதே மாதிரி மற்ற ராசிக்காரெல்லாம் மேச ராசியில் நம்ம பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு பல பேரும் ஏங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பலன்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படியே இருந்தாலும் கூட உடல் ரீதியாக பல்வேறான கஷ்டங்களை சந்திப்பாங்களாம். ஸோ இந்த மேச ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி, அதாவது உங்களுக்கு 7.5 சனியோட முதல் கட்டமான அந்த விரயச்சனியானது தொடங்கியிருக்கு. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும், இந்த மாதிரியான டைமில் இந்த 7.5 சனியின் காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும், என்னென்ன பாதிப்புகள்லாம் நடக்கும், என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும், மேலும் இந்த டைமில் நீங்கள் என்னெல்லாம் பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலம், அதாவது 7.5 சனியோட முதல் கட்டமான விரயச்சனி தொடங்கியிருக்கு. உங்களோட ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது அவர் 12ஆம் இடமான அயனசைன மோட்சஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இது ஒரு மாறுதலான பலன்களும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது விரயச்சனி அப்படிங்கிறது செலவுகளை குறிக்கும் அப்படின்னா கூட சனி பகவான் உங்களோட ராசிக்கு தொழில் மற்றும் லாபத்திற்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த செலவுகள் அனைத்துமே சுப விரயங்களாக ஆதாயம் அளிப்பவர்களாக உங்களுக்கு அமையும். மேலுமே இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் மேசராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும், உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீண்ட நாளாகவே வெளிநாடு செல்ல இந்த மேசராசி நேயர்கள் முயற்சி செஞ்சுருப்பீங்க. இப்போது விசா மற்றும் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதாக கைகூடி வரும். பொதுவாகவே உங்களோட ராசியில் சனி பகவான் நீசம் பெறுவார் அப்படிங்கிறதுனால விரயத்தில் அவர் சஞ்சரிப்பது ஒரு வகையில் உங்களுக்கு கெடுப்பலன்களை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். இளம் வயது மேசராசி அன்பர்களுக்கு இது ஒரு அனுபவ பாடமாக கற்றுக் கொடுக்கும் ஒரு காலமாக அமைச்சிருக்கு. 40 முதல் ஒரு 50 வயதுடையவங்களுக்கு, அதாவது பொங்கு சனியாக உழைப்பிற்கேற்ற முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பம் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோமா, சனியோட பார்வை 2, 6, 9 ஆகிய இடங்களில் விழுவதனால குடும்பம் மற்றும் பொருளாதார ரீதியாக சில சங்கடங்கள் உங்களுக்கு உருவாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே குறிப்பாக தந்தையோட கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. பண வரவு ஓரளவுக்கு உங்களுக்கு சீராக இருந்தால் கூட சேமிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மேசராசி நேயர்களுக்கு பாருங்கள், நிறைய பேருக்கு இப்போ இந்த கால் வலி, கால் ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுப நிகழ்வுகளுக்கான செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே இருக்கும். நிதி மேலாண்மையில் அதிக கவனம் செலுத்துங்க. புதிய முதலீடுகளை மட்டும் நீங்கள் செய்யும்போது ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து செய்வது ரொம்ப நல்லது. அது ஏன் அப்படின்னா 7.5 சனி நடக்கும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறதை தவிர்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் தற்போதைக்கு அமைதி காப்புறது தான் ரொம்ப நல்லது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான ஒரு பணி சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா கூட தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியை பாருங்கள் 12ல் மறைவதனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள தற்காலிகமாக பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் பணி செய்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி நல்ல ஒரு லாபத்தையும் புகழையும் தரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். புதிய தொழில் தொடங்க ஏதாவது அப்படி நம்ம செய்யலாம், புதுசாக ஏதாவது தொழில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைமில் கூட்டாளிகளை நீங்கள் எல்லாம் கூட்டு தொழிலாக செய்யலாம் அப்படின்னு தேர்ந்தெடுப்பில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பணியில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளோட வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தேவையில்லாத சிக்கல்கள் இருந்து உங்களை காத்துக்கோங்க. அதே மாதிரி கலை மற்றும் கல்வி மாணவர்கள் ஆரம்பத்தில் சில தடைகளை நீங்கள் சந்தித்தா கூட உங்களுடைய விடாமுயற்சியால் வெற்றி பெறுவீங்க. படிப்பில் மட்டும் கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஒருநிலைப்படுத்தி மனதை வச்சு நீங்கள் படிங்க. அதே மாதிரி தியானம்,
அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே யோகா, உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் இழுபறி ஓரளவு இருந்தால் கூட உங்களோட படைப்பாற்றல் இறுதியாக அங்கீகரிக்கப்படும். கலைஞர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலம் நல்ல ஒரு வருமானமோ, நல்ல பேரு, புகழ், பாராட்டு இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் என்ன பரிகாரமாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, அந்த சனி தோஷங்கள்லாம் விலகணும், இளரை சனியின் தாக்கம் குறையணும் அப்படின்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் முருகன் வழிபாடு செய்யுங்க. மேசராசி அப்படின்னாலே அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தோமா, சனிக்கிழமை வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறந்த பலன்களும் உங்களுக்கு கொடுக்கும். முதியோர்களை நீங்கள் கண்டிப்பாக முதியோர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு, ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் காலணிகள், கருப்பு ஆடை, அதே மாதிரி நீங்கள் புளி சாப்பாடு கூட தானம் செய்வது சனியோட தாக்கத்தை குறைக்குமா. வாழ்வியல் ரீதியாக நேர்மையான வழியில் நடப்பதோ, மற்றவங்க குற்றங்களை பெரிதப்படுத்தாமல் இருக்கிறது தான் சனி பகவானோட அருளை பெற்றுக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையுமே கண்டிப்பாக காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதும், நாய்களுக்கு உணவு கொடுப்பதும் உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்க உதவும் அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். இதை மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். மேசம், சூரியன், குரு ஆதரவாளர் முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நிறைவேற வாய்ப்பு இருக்குது. வருமானம் சீராக உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும். செலவுகள் ஓரளவுக்கு இருந்தால் கூட தேவைக்கேற்றபடி உங்களுக்கு அமையும். சேமிப்பு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சேமிக்க முடியலனாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை சரியான முறையில் உங்களோட திறமையை பயன்படுத்தி வெற்றி பாதையில் நோக்கி போய்கொண்டே இருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். மேலுமே உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும். நண்பர்களோட ஒத்துழைப்பால் தடைப்பட்ட செயல்கள் நிறைவேறும். பொது வாழ்வில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பெரியவங்களோட ஆலோசனையை நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்கும்போது அது கசப்பாக இருந்தாலும் அதை நம்ம அனுபவிக்கும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு இனிப்பு தான். கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமை, மன நிம்மதி உங்களுக்கு கொடுக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு பொறுப்புகள் ஓரளவுக்கு அதிகரித்தா கூட அதனால் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே நம்ம உழைச்சோம் அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு லேட்டாக இப்போ கிடைக்கலனாலும் லேட்டாக கிடைக்கும். அதே மாதிரி தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. கூட்டு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அவசரமான முடிவுகளை மட்டும் எடுக்கிறத நீங்கள் தவிர்த்துருங்க. புதிய முதலீடுகளை கொஞ்சம் நீங்கள் யோசித்து மேற்கொள்ளுங்க. அதே மாதிரி சிறிய செரிமான தொந்தரவு ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். தினமுமே சூரிய நமஸ்காரம் செஞ்சு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் குடிங்க, ரொம்ப நல்லது. முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுங்க. நல்லது நடக்க செம்பு பொருட்களை நீங்கள் பயன்படுத்துறது இன்னும் நல்ல உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும். உங்களோட வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் நடக்கும். அதனால் நீங்கள் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அதே மாதிரி எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக யோசித்தோம் அப்படின்னா பாசிட்டிவாக தான் நடக்கும். நெகட்டிவாக யோசித்தோம் அப்படின்னா நெகட்டிவாக நடக்கும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த அந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் இதெல்லாமே தீர ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பாராத வருமானமோ அதிர்ஷ்ட வாய்ப்புமே உங்களை தேடி வரும். அதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்துங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரியோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த அந்த நெருக்கடிகள் நீங்கும். சனி வக்கரம் அடைந்திருக்கிறதுனால செலவுகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உடல்நிலையிலுமே ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகும். மேலுமே தம்பதிகளுக்குள்ள ஒரு இணக்கம் உண்டாகும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு திட்டமிட்டு வேலை நடக்கும். அரசு வேலை உங்களுக்கு சாதகமாக அமையும். நிம்மதியான நிலைகள் கிடைக்கும். புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் முயற்சிலாம் வெற்றியாக இருக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் படிப்பில் ஒரு அக்கறை அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு.
என்ன மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சனியினோட தாக்கம் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு புது வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் மேச ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலுமே இந்த மேச ராசி நேயர்கள் பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.